நம்முடைய பொறுமை தேவனை செயல்பட வைக்கும். சில நேரங்களில் பொறுமையா இருக்கிறது கஷ்டம். நம்ம ஆசைப்படுறது விருப்பப்படுறதுலாம் நடக்காது. ஆனால் அப்படியானால் நீங்க என்ன நினைக்கணும்? அவர் எதை விரும்புறாரோ அது என் வாழ்க்கையில் நடக்கிறது என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும். நான் விரும்பினது நடக்காவிட்டால் தேவன் விரும்பினது நடக்கிறது. இவ்வளவு பொறுமையா இருக்க முடியுமா ஒரு மனுஷன்? இவ்வளவு நிதானமா செயல்பட முடியுமா ஒரு மனுஷன்? நமக்கு ஒரு பிரச்சனை வந்துச்சுன்னா, நமக்கு ஒரு கஷ்டம் வந்துச்சுன்னா, நம்ம நிதானத்தை இழந்து விடுகிறோம், பொறுமையை இழந்து விடுகிறோம். ஒரு பண கஷ்டமோ இல்ல பண நெருக்கடியோ கடன் பிரச்சனையோ இல்ல ஏதோ ஒரு தேவை எது வந்தாலும் நாம நிதானத்தை இழந்து விடுகிறோம். நான் சொல்றேன் இன்னைக்கு உங்களுக்கு, நிதானத்தை பொறுமையை இழந்து விடாதிருங்கள். உங்களுடைய அமைதியை இழந்து விடாதிருங்கள். நீங்கள் எந்த அளவுக்கு அமைதியா இருக்கிறீர்களோ அந்த அளவுக்கு தேவன் எழுந்தருளி நம்முடைய குடும்பத்துல, நம்முடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில, நம்முடைய வாழ்க்கையில, நம்முடைய ஊழியத்துல அவர் செயல்படுவார். இதுல ரொம்ப முக்கியமானவர் யாருன்னா ஈசாக்கு. மற்றவங்க உயிருக்கெல்லாம் எந்த பாதிப்பு கிடையாது. யாருடைய உயிருக்கு தான் பாதிப்பு? ஈசாக்குடைய உயிருக்கு தான் பாதிப்பு. எவனுக்கு பாதிப்பு அதிகமா இருக்கோ அவன் அமைதியா இருக்கிறான். அமைதி என்பது கோழைத்தனம் அல்ல. அமைதி என்பது தேவனை செயல்பட வைக்கிற மூலதனம். ஒரு ஆமென் சொல்லுங்க.